வந்து ஒருத்தர் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதில் வந்து ஒரு கிரிட்டேரியா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஐ டெஸ்ட் பண்ணி உனக்கு கண் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்கு. உடனே அவர் கேட்குறாரு பக்கத்தில் கிட்ட, அங்கே யாராவது கண் டாக்டர் இருக்கிறாங்களா அப்படின்னு. உடனே அவன் சொல்கிறான், ஆமாம், கிழக்கு தெருவில் மேற்கு பக்கம் போனால் அங்கே ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட போனால் டெஸ்ட் பண்ணி உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாரு அப்படின்றான். உடனே இவன் அந்த ஆஸ்பத்திரி பக்கம் போகிறான். போனால் அந்த டாக்டருடைய பேர் அழகாக எழுதியிருக்கிறாங்க. டாக்டர் ஒரு பேர்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பு கண் மருத்துவர். அதுக்கு கீழே ஒரு காரியம் எழுதியிருக்கிறது, பார்வை நேரம் காலை 8 மணி முதல் சாயங்காலம் 5 மணி வரை. ஏன் சிரிக்க ஆரம்பிக்கிறீங்க எல்லாரும்? அப்போ இவன் இதை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டில் போனால் அவங்க மனைவி கேட்குறாங்க, என்ன சர்டிஃபிகேட் வாங்கினீங்களா அப்படின்ட்டு. உடனே அவன் சொல்கிறான், அம்மா ஒரு நல்ல டாக்டர் தான் சொன்னாங்க, அங்கே போனேன், ஹாஸ்பிட்டல் திறந்து தான் இருந்தது, உள்ளேயும் மக்கள் போகிறாங்க வர்றாங்க, அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர் உள்ளதான் இருக்காரு. ஆனால் ஒன்றை பார்த்தேன், அதில் பார்வை நேரம் காலை 8 மணி முதல் சாயங்காலம் 5 மணி வரைக்குன்னு போட்டிருக்கு. அப்போ அந்த டாக்டருக்கு காலையில் 8லேருந்து 5 மணி வரைக்கும் தான் கண் தெரியும் போலுக்கு. இவங்கிட்ட எல்லாம் போனால் நம்மளை கொன்று வாங்கிடான்னு திரும்பி வந்துட்டேன்னு அவன் ஒரு பெருமிதமாக சொல்கிறான். அவங்க வீட்டுக்காரமா எங்கள் வீட்டுக்காரமா மாதிரி நினைக்கிறேன்னா, டேய் அறிவு இருக்காடா உனக்கு? பார்வைன்னு இன்னொரு போட்டிருக்கிறது, அந்த டைம்லேருந்து அந்த டைம் வரைக்கும் அவர் அவைலபிளாக இருப்பார். அந்த டைமில் போனால் அவர் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். அதனுடைய அர்த்தம் தாண்டா அந்த பார்வை நேரம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தலையை சொஞ்சிட்டு போயிட்டு வந்திருந்துருக்கிறான். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீர்கள்? அவன்கிட்ட என்ன மிஸ்டேக் நினைக்கிறீங்க நீங்கள்? ஆன்டி கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவனுக்கு கண் நன்றாக தெரிகிறது, அதில் என்ன எழுத்து எழுதியிருக்கிறது என்பதை அவனுக்கு வாசிக்க முடிகிறது. ஆனால் அவனுக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லை. அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு கண் பரிசோதனை நடத்தப்பட போகிறது. கண்ணாடி போட்டவங்களுக்கும் சரி, போடாதவங்களுக்கும் சரி. சரிதானா? 7:40 முடிக்க வேண்டும், கர்த்தருடைய பந்து இருக்கிறது என்கிற அந்த ஒரு கட்டளையோடு தான் நான் என்ன செய்கிறேன், பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஒரு நல்ல ஒரு காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய சமூகத்திலே ஆராதனை வேளையிலே ஒரு சபையோடு சேர்ந்து உம்மை துதிப்பது, ஆராதிப்பது, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பது எவ்வளவு மிகுந்த வாக்கியம் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்திடுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. சத்தம் ஒரு ஆமேன் சொல்லிடலாமா? ஆமேன். எண்ணாகம புஸ்தகத்தில் ஒரு 22ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தா, நம்ம நிறைய பைபிளெல்லாம் வாசிச்சிட்டோங்க. கொஞ்சம் அப்படியே என்னை கூர்ந்து கவனிச்சா போதும். நிறைய பைபிள் படிச்சிட்டோம், நிறைய புக்காக எழுதிட்டோம். கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பாக கவனிங்க. அப்போ தான் கர்த்தர் கொடுக்குற அந்த வார்த்தைகளை அவங்க சொன்ன மாதிரி நம்ம பார்த்து விட்டு போகிறவர்கள் அல்ல, படித்து விட்டு போகிறவர்கள் அல்ல, நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஓகேவா? அப்போது பீலேயாம் தீர்க்கதரிசி என்று ஒருவன் இருக்கிறான். அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அவன் போகிற பொழுது அவனுக்கு எதிராக ஒரு தேவதூதன் வருகிறான். நானே வாசிக்கிறேன், நீங்கள் யாரும் வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே படித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு. அப்போ இந்த கழுதைக்கு கண் பார்வையிலே தெரிகிறது ஒரு தேவதூதன் நிற்கிறான் என்று. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும் அது யாருடைய பார்வைக்கு தெரியவில்லை, தீர்க்கதரிசியுடைய பார்வைக்கு தெரியவில்லை. ஒரு வசனம் சொல்லுகிறது பின்னால, அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். ஏன் சார்? அவனுக்கு அது வரைக்கும் கண் மூடி இருந்ததா? இல்லை. அவன் பார்வை திறன் அற்றவனாக இருந்தானா? இல்லையே. அவனுக்கு நன்றாக கண் இருக்கிறது, அவன் பார்க்கிறான், நடந்து போகிறான், எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு கண் அடைக்கப்பட்டு இருந்திருக்கிறது.
அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு கேள்வி, என்னுடைய கண் கழுதையின் கண்களைப் போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை பார்க்க முடிகிறதா, இல்லை பிலேயாமின் கண்களைப் போல அடைக்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி. ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தர் குருடர்களின் கண்களை திறக்கிறார். அப்போ இந்த வசனங்களை நாம் தியானிக்கிற பொழுது, ஒருவேளை நம்முடைய கண்களில் குறைபாடுகள் இருக்குமானால் கர்த்தருடைய வசனம் என்கிற ஒரு கண்ணாடி இன்று நமக்கு கொடுக்கப்படும். அதை போட்டுட்டு படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு நமக்கு கிடைத்து விடும். ஆமென். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எதனால இந்த ஒரு சம்பவம் வந்தது. அப்படியே நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1:26-27 படிச்சு பார்த்தா, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்போ தேவன் நம்மை படைத்த பொழுது அவருடைய சாயலாக கர்த்தர் ஒரு காரியத்தை எப்படி பார்ப்பார், அவர் அதை எப்படி புரிந்து கொள்வார் என்கிற அடிப்படையிலே தான் நாம் படைக்கப்பட்டோம். ஆனால் ஒரு கொடுமை நடந்து விட்டது. எங்க நடந்து விட்டது? ஆதியாகமம் 3:7, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கண்கள் திறந்தா எக்ஸ்ட்ரா தானே பார்க்கணும். அப்போ ஏன் ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த சில காரியங்கள் அடைக்கப்பட்டு விட்டது? இது நம்முடைய மாம்சீகமான கண்ணை குறிக்கவில்லை, இது நம்முடைய ஆவிக்குரிய கண்ணை. அப்போ ஆதாமுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே எப்படி பாவிகளாக பிறப்பது போல எல்லாரும் ஆவிக்குரிய கண் அடைக்கப்பட்டவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று ஒரு ஜெபத்தை போட்டுட்டா அவர் என்ன செய்து விடுகிறார்? அதை திறந்து விடுகிறார். இலவச சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை, டோக்கன் வாங்க தேவையில்லை. கேட்கிற சத்தியத்தை ஆமென் என்று சொல்லி வாங்கி கொண்டால் இன்றைக்கு கண்டிப்பாக நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பைபிளில் இருந்துதான் 1-2 சம்பவங்களை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒரு குருடன் இருக்கிறான், தெரு ஓரத்திலே இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் கேள்விப்படுகிறான், இயேசு கிறிஸ்து இந்த வழியாக வருகிறார் என்று. அவனுக்கு உண்மையிலேயே நம்மை போல கண் பார்வை அவனுக்கு இல்லை. ஆனால் அவர் கடந்து போகிற பொழுது, நடந்து போகிற போது அவன் என்ன சொல்கிறான் என்றால், தாவீதின் குமாரனே எனக்கு இந்த வெளிப்பாடு அவனுக்கு எப்படி கிடைத்தது? இப்போ பைபிளை படிக்கிறவங்களுக்கு சில சத்தியங்கள் புரிவதில்லை. இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் உயிரோடு இருந்த பொழுது அவரை பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள்? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் நம்ம கூட இருக்கிறாங்கல்ல, அந்த கார்னர்ல ஒரு கார்பென்ட்ரி ஷாப் இருக்கிற யோசேப்பு அவனுடைய குமாரன் தானே. இப்படி சொன்னது யார் அப்படின்னு கேட்டா, நல்ல பைபிளை படிச்சவங்க. அவர் சொல்லுகிறார், என்னை நம்பாவிட்டாலும் என்னுடைய கிரியையை நம்புங்கள், நான் பிதாவினிடத்தில் வந்திருக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை அவர்களுக்கு. அப்பொழுதுதான் கேட்கிறார், என்ன எல்லாரும் யாருன்னு சொல்றாங்க? அப்போ ஒரு குரூப் சொல்றது உங்க தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேதுரு சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள. அப்பதான் சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, எங்க அப்பா தான்டா உனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ இன்றைக்கு நமக்கு வசனம் தெரிகிறது, ஆனால் வசனத்தில் உள்ள வெளிப்பாடு தெரியாத காரணத்தினாலே தடுமாறி விடுகிறோம். அப்போ அவனுக்கு மாம்சிக கண்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. அற்புதத்தை வாங்கிட்டான். இன்றைக்கு மக்களுக்கு மாம்சிக கண்கள் திறந்திருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டதினால் கூப்பாடு போட்டாலும் உடனே நாம் என்ன சொல்லிவிடுவோம்? என்னிடத்தில் ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் இல்லைன்னா அப்புறம் போத்து கர்த்தருக்கு சித்தமில்லை, அவருடைய வேலை வரவில்லை. இன்னும் அடுத்த போய் என்ன பண்ணிடுவோம்? பிசாசு போராடுறான் பிரதர். கரெக்டாக உங்களை அப்படி தான் சொல்றீங்க போலுக்கு. அப்போ இன்றைக்கு நம்முடைய கண் பார்வை மாத்திரம்
தெளிந்து விட்டால் கர்த்தர் இந்த வேத புத்தகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை பரலோகமும் தடை செய்ய முடியாது, பாதாளமும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் மரித்தவர் மாத்திரமல்ல, மரித்து உயிரோடு எழுந்து பிதாவானுடைய வலது பாசில் வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் பவுல் அழகாக ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்ணைன்னு எழுதல, என்ன எழுதியிருக்குது? மனதை குருடாக்கினான். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது என்றால் நம்முடைய மனது, நம்முடைய இருதயம். எம்மாவுக்கு 2 சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவங்களோட வந்து சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி மெதுவாக பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்கிறான், என்ன நாட்டில் நடக்கிறது உங்களுக்கு தெரியாதா? நியூஸ் பேப்பர் படிக்கலையா? என்ன பிரேக்கிங் நியூஸ் பார்க்கலையா? வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கலையா? என்ன நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியாதா? இப்படி இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். அவருக்கு இப்படி ஆகிப்போச்சு. இதில் வேற எங்கள் குரூப்பில் 2 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் போனோம், அவர் உயிர் தழுதான சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? தீர்க்க தரிசனங்களில் அவரை பற்றி சொல்லியது எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு மைண்ட்ல ஏறல. ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 25வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், அதாவது இயேசு, அவர்களை நோக்கி, அந்த 2 சீஷர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அப்போ பைபிள்ல மனக்கண் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனையையும் தான் என்ன செய்கிறது? நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுது நம்ம எதை எப்படி பார்க்கிறோம்? நமக்கு நன்றாக தெரியும். அவர் போகிறார், அப்பத்தை பிட்கிறார், அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்படுகிறது. யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே இன்று உம்முடைய சரீரத்தை பிட்டு எங்களுக்கு கொடுக்கிற பொழுது, அதை நாங்கள் விசுவாசித்து புசிக்கிற பொழுது எங்களுடைய மனக்கண்களும் திறக்கப்படும் என்கிற விசுவாசத்தோடு இந்த பந்தியிலே இன்று நீங்கள் பங்கு பெறுவீர்கள் என்றால், நானும் பங்கு பெறுவேன் என்றால், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். பவுலுக்கு விழுந்தது போல நம்முடைய கண்களிலிருந்து செதில்கள் இன்று கீழே விழும். அதுவரைக்கும் தேவனை வேறு ஒரு கோணத்தில் பார்த்து கொண்டிருந்தவன் செதில் விழுந்த பிறகு அவன் அவரை பார்க்கிறான். அவர் கிருபை நிறைந்தவர், அவர் அன்பு நிறைந்தவர் என்று பார்க்கிறான். ஆமென். பேதுருவை பாருங்க. பேதுருவும் சீஷர்களும் கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க, படகுல. தூரத்தில் வந்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? நடந்து வருகிறார். அதை பார்த்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆவேசம். ஏன்னா அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, டே 3-4 மணிக்கு அப்புறம் இந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் என்ன இருக்கு? பேய் இருக்குது, நாய் இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவன் பார்க்குறான், கடல் மேலே யாராவது நடக்க முடியுமா? அப்போ அப்படி வர்றதா இருந்தால் என்னவா தான் இருக்கணும்? பேயாத்தாண்டா இருக்கணும். ஆனால் பேதுருவுக்கு மாத்திரம் பழைய ஏற்பாட்டிலே சில வசனங்கள் தெரிந்திருந்தால், அவர் ஒருவரே கடல் அலைகளின் மேல் நடந்து வருகிறவர் அப்படிங்கிற வெளிச்சம் தெரிந்திருந்ததுன்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? வெயிட் பண்ணுங்கடா, கர்த்தரால் கடலின் மேல் நடக்க முடியும், அவர் இயேசுவாக இருக்கலாம் என்று கூட என்ன செஞ்சிருக்கலாம்? அவன் சொல்லி இருந்திருக்கலாம். அப்போ இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையில நடக்கிற சில காரியங்கள், அது ஒருவேளை நன்மையாக இருக்கலாம், இல்லை சில ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கலாம். அதை பார்க்கிற பொழுது நம்முடைய மனதில் என்ன சிந்தனை வருகிறது? ஏனென்றால் அதை பார்த்தவுடன் இவர்களுக்கு என்ன வருகிறது? மனதிற்குள்ளாக பயம் வருகிறது. நான் அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறுகிறார்கள். அப்போ நம்முடைய பார்வை சரியில்லை என்றால் நமக்குள்ளாக என்ன வந்து விடுகிறது? பயம் வந்து விடுகிறது. பயம் எதற்கு எதிரி என்று நினைக்கிறீர்கள்? விசுவாசத்துக்கு எதிரி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயம் வந்து விட்டால் அது என்ன செய்யும்? விசுவாசத்தை காலி பண்ணிடும். அதுக்கப்புறம் அலற வேண்டியதான் கிடந்து. இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசி எலிசா இருக்கிறார். அவரை பிடிப்பதற்காக ஒரு ராணுவம் மலை முழுவதுமாக வந்து நிற்கிறது. வேலைக்காரன் வர்றான்.
காஃபி போட்டுட்டு வந்து நிற்கிறான். பார்த்தா மலை முழுவதும் என்னதான் தெரிகிறது அவனுக்கு? எதிரி நாட்டினுடைய இராணுவம் தான் தெரிகிறது. வந்து ஐயா பாருங்க, அவ்வளோதான், நம்முடைய லைஃப் இன்னையோட க்ளோஸ். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், நான் வாசிக்கிறேன், 2 ராஜாக்கள் 6:15 இருக்கிறது. அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? ஏன் அவனுக்குள்ளாக பயம் வந்து விட்டது? ஏன் அலறுகிறான்? முந்தின பகுதி சொல்லுகிறது, இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அவன் எதை பார்க்கிறான் பாருங்க. அப்போ தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, அடுத்த வசனத்துல, பயப்படாதப்பா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கான்? அவன் பயப்பட்டு இருக்கிறான். அப்போ நம்முடைய பார்வை சரியில்லை என்றால் முதலில் அது என்ன கொண்டு வருகிறது? நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. நாம் தடுமாறி விடுகிறோம், என்ன செய்வது என்றே தெரியாமல் புலம்பி விடுகிறோம். அப்போ அவர் சொல்றாரு, கவலைப்படாதப்பா, பயப்படாத, அவர்களோடு இருப்பவர்களை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள். அவனுக்கு புரியல, சுத்தி முத்தி பார்க்கிறான். 1 2 இவர் 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணலையா? நாம இங்க 2 பேர் தான் நிற்கிறோம், அங்கே கொள்ள பேர் நிற்கிறாங்க. இவர் நம்மோடு இருக்கிறவர்கள், அவர்களோடு இருக்கிறவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள். திருப்பி எண்ணி பார்க்குறான், 1 2 2 1. அப்போ தான் பார்க்குறாரு தீர்க்கதரிசி, ஒரு ஜெபத்தை போடுறாரு பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி, இவனுக்கு நல்லா கண் தெரிஞ்சதுனால தானே இந்த இராணுவத்தை பார்த்தான். அப்போ என்ன கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது? அந்த கண்ணை திறந்த உடனே அவன் வசனத்தை படிக்கிறேன், அந்த வேலைக்காரன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை. அப்போ ஆவிக்குரிய கண் திறந்துட்டுனா, நல்லா கவனிங்க, எதிரி இராணுவங்கள் இருந்தாலும் அது நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை. அவர்களுக்கு நமக்கு நடுவாக இருக்கிற கர்த்தருடைய சேனை மாத்திரம்தான் தெரிகிறது. அப்போ பரிசோதனையில் ஒரு சீட்டு கொடுக்க அவங்களுக்கு. ஒரு பிரச்சனையை நீங்க பார்க்கிறப்போ, பிரச்சனை கண்ணுக்கு தெரிஞ்சா என்னன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இல்ல பிரச்சனை இருக்கு தம்பி, ஆனா அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிற்கிறது, அவருடைய தீர்க்க தரிசனம் இருக்கிறதுன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்க கண்ணு தெளிவா இருக்கு. இப்போ நிறைய பேர் யோசிக்கிறீங்க, கண்ணை தடவி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, ஆஹா கண்ணாடி போடணும் போலுக்கே. மரியாள், இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழும்பி விட்டார். இந்த அம்மாவுக்கு இயேசுனா பயங்கரமான பிரியம். டெட் பாடி இயேசுவை அதையாவது கொண்டு போயிடலாம் அப்படின்னு காலையில் எழும்பி வந்தா, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினவராக இருக்கிறார். இந்த அம்மா பார்வைக்கு எப்படி தான் தெரிகிறாரு? தோட்டக்காரனை போல தெரிகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து மரியாளே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வந்த உடனே ரபுனி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கு நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மருந்து என்ன அப்படின்னு கேட்டா, அவர் எழுதி கொடுத்த அவருடைய சத்திய வேதம், அவருடைய வார்த்தை நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதுங்க. கர்த்தருடைய வார்த்தையை எங்க அப்படியே நம்பிடணுங்க. நாம கர்த்தர் சொன்னா ஹலோ, அவர் சொன்னா செஞ்சிருவாருங்க, அவ்வளவுதான். ஆகார் ஒரு குழந்தைய கையில கொண்டு வருது. ஆபிரகாம் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்து அனுப்பிட்டாரு, அந்த தண்ணி காலியா போச்சு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, வந்துட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து குப்பாடு போடுது. அப்ப இந்த அம்மா என்னதை பார்க்குது? சூழ்நிலையை பார்க்கிறது. குழந்தை பிழைக்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? அதற்கு தண்ணி இல்லை. ரெண்டாவது, தண்ணி இல்லை என்றால் வனாந்தரத்திலே மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? செத்து மடிந்து விடுவார்கள். அப்போ முடிவு பண்ணிட்டு, என் குழந்தை யார் சொன்னா குழந்தை சாக போவோம் அப்படின்னு? அப்போ கண் பார்வை சரியில்லை என்றால் பயம் வருகிறது. அந்த பயம் விசுவாசத்தை காலி பண்ணி விடுகிறது. அதற்கு மேலாக தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அது மறக்க பண்ணுகிறது. இது சாதாரண மேட்டர் இல்லை சார். அதான் வசனம் சொல்லுகிறது, உன் கண் சரியில்லைன்னா உன்னுடைய சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 16 இதே மாதிரி அந்த அம்மா ஒரு தடவை என்ன செய்யுது? ஓடி வருது. அப்போ தூதன் கேட்கிறார், எங்கம்மா ஓடி வர்ற? எங்க முதலாளி அம்மா என்ன செய்யுது? என்ன கொடுமைப்படுத்துது. அப்போ வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன்,
அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று 16வது அதிகாரத்தில் சொன்னதை இந்த அம்மா 21ஆம் வசனத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்து விட்டார்கள். அப்போ அந்த அம்மாவுக்கு மாத்திரம் அன்னைக்கு அந்த வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்திருக்கும் என்றால் என் பிள்ளை என்ன செய்யாது? சாகாது சார். ஏனென்றால் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர், அதை செய்து அவர் முடிப்பார். அப்ப இன்னைக்கு நம்முடைய பார்வை தெளிவிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. உடனே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் புதுசா ஒரு ஊற்றை திறந்தார் சொல்லி இருக்குது. இல்ல, என்ன சொல்லி இருக்கிறது? தேவன் ஆகாருடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு. அப்போ அந்த துறவு அது வரைக்கும் என்னதான் இருந்திருக்குது? அங்கேதான் இருந்திருக்கிறது. இவருடைய கண்கள் கண்ணை திறந்த உடனே அவள் எதை பார்க்கிறாள்? பிரச்சனையை பார்க்காம பிரச்சனைக்குள்ள சொல்யூஷனை பார்த்துட்டான். இன்னைக்கு நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? நாம் எதை பார்க்கிறோம்? ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா என்கிட்ட சொல்றாங்க, சார் ஃப்ளைட்டில் தானே சார் போறீங்க? ஆமாம், என்ன நடந்தால் வருவாங்க துபாயில் இருந்துங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃப்ளைட்டில் தானே சார் போறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றான் புரியுதா? சார் ஞாபகம் இருக்கா? ஒரு ஆள் தான் பிழைச்சா, ஞாபகம் இருக்கா? சரிடா, சரி, ஓகே சார். ஊருக்கு போங்க சார். ஊரில் கார் ஓட்ட மாட்டீங்கல்ல? ஆமாம். எதுக்குடா? சார் இங்கே மாதிரி அங்கே கார் ஓட்ட முடியாது. லெஃப்டில் போகிற இடத்துல அவன் ரைட்டில் வருவான், எதிர்த்தாப்பில் வருவான், அதனால் கார் ஓட்டாதீங்க. சரி, ஓகே. ஏதாவது வாடகை கார் பிடிச்சி அங்கங்கே போயிடுங்க சார். சரிப்பா, ஓகே சார். வாடகை காரில் போனால் ஏசி போடாதீங்க சார். ஏன்னா அந்த டிரைவர் அது வரைக்கும் என்ன செஞ்சுருந்துருப்பான்? வந்து வண்டியில் உட்காந்துருப்பான். அந்த ஏசிக்குள்ளே அது சர்க்குலேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? லங்ஸை பாதிக்கும். அதனால் என்ன செய்யாதீங்க? காருக்குள்ளே ஏசி போடாதீங்க. சரிப்பா. அதுக்காக கிளாஸை திறந்து விட்டுறாதீங்க சார், வெளியே இருக்கிற புகை உங்களை அடிக்கும் சார்ன்றான். நான் என்னடா பண்ணுறது அப்புறம்? சார் பைக்கில் மாத்திரம் போயிடாதீங்க சார், ஆட்டோக்காரன் தட்டிட்டு போயிடுவான். சரிப்பா. நடந்து போயிடாதீங்க, அங்கே டெலிஃபோன்காரன் குழி தோண்டி வச்சிருப்பான், கீழே விழுந்துருவீங்க. அப்போ நீங்கள் என்னடா சொல்ல வர்றீங்க எங்களை? அப்போ இந்த உலகம் எதைத்தான் பார்க்கிறது என்றால், ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் அது உனக்கும் நடைபெறும் என்று தான் சொல்லுகிறது. ஆனால் நான் அதை நம்ப தயாராக இல்லை. ஒரு நோவாவை நிமித்தம் அவனுடைய குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது சார். ஒரு யோசேப்பு நிமித்தம் முழு இஸ்ரவேலரும் காக்கப்பட்டார்கள். ஒரு பவுல் நிமித்தம் அந்த அத்தனை பேரும் உயிரோட காக்கப்பட்டார்கள். ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த சொன்னேன்னா, ஆண்டவரே நான் இருப்பதினால் இந்த ஃப்ளைட்டு கரெக்டாக தான் சார் லேண்ட் ஆகும். இது ஓவர் ஆக்டிங் கிடையாது சார். கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஏன் பிள்ளை போறான், தேவதூதர்கள் தூக்கி கொண்டு போய் இறக்க மாட்டாங்களா? தூங்குற மாதிரி எழுப்பி பார்த்தா திருவனந்தபுரத்தில் இறக்கி விட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? அப்போ நமக்கு கண் எப்படி ஒர்க் பண்ணுது? இப்போ நான் கேட்குறேன், ஓகே அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க. இப்போ அந்த யாரோ ஒரு ஆள் இருக்கான், நீங்கள் கண்ணாடி போடாமல் இருக்கிறீங்க, ஓகே, உங்களுக்கு நல்ல பார்வை இருக்குது, நீங்கள் கண்ணாடி போடாமலே படிக்கிறீங்க, கரெக்டாக? சரி. இப்போ நீங்கள் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சங்கீதம் 23ன்னு சொல்லிட்டேனா? ஓகே, சங்கீதம் 23 வேண்டாம், உங்களுக்கு மனப்பாடமாக சொல்லிடுவீங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வாசிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்கிட்டே இருப்பீங்க. நான் டக்குன்னு தீமோத்திட்டு சொல்லுவேன், தீமோத்தி இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லுவேன். ஆஃப் பண்ணிடுவார். உங்களால் தொடர்ந்து படிக்க முடியுமா? ஏன்? கண் தெரியுது இல்லை, படிக்க தெரியுமில்ல, ஏன் படிக்க முடியல? கரெக்டாக அடிச்சிட்டீங்க. அப்போ நமக்கு கண்கள் நன்றாகவே படிக்க திறனுள்ளதவையாக இருந்தாலும் நம்மை சுற்றிலும் இருளுக்குமானால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை நைட்டில் படிக்க முடியுமா? வச்சு படிக்க முடியாது, அதிலிருந்து லைட். அப்போ ஒரு மனிதனுக்கு மாம்சீகமாக வெளியே இருக்கிற லைட்டு தான் உள்ள போய் என்ன செய்யுது? ரிஃப்ளெக்ட் ஆகி அவனை படிக்க வைக்குது. அப்போ நமக்கு கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றால், இந்த வார்த்தையாகிய லைட்டை நீ எவ்வளவு தூரம் உள்ள அனுப்புறியோ அந்த அளவுக்கு தான் என்ன செய்யும் உனக்கு. ஆமா, காலையிலே காலண்டரில் ஒரு வசனத்தை மாத்திரம் போய் பார்த்துட்டு போயிட்டு இருந்ததுன்னா கண்ணு மங்களா தான் தெரியும். 8 9 மாதிரி தெரியும், 6 ஆமா 0 மாதிரி தான் தெரியும். கர்த்தர் அங்கே 6 எழுதி வச்சிருப்பாரு. பிரதர் கர்த்தர் எனக்கு 0 வச்சிருக்கிற பிரதர். யார் சொன்னது? கண்ணாடியை போட்டுப்பாரு. ஆமா 6 வச்சிருக்கிறாரு. அப்போ வசனம் நமக்கு ஒன்று சொல்லுகிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள்,
இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அப்போ இன்றைக்கு முதலாவது நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போ வெளியே ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவர்களும் கண்கள் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு நாம தான் வெளிச்சமாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. இப்போ வெளியே இருக்கிறவன் வந்து குருடா இருக்கிறான் என்ன அர்த்தம்? நம்ம வெளிச்சத்தை காட்ட மாட்டேன்றோம். அதான் எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகம் வரும். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம். பாட்டு மாத்திரம் நல்லா தருதுன்னு நான் சொல்லவே வரல, நான் சொல்ல வரவே இல்லை. ஏன்னா 2வது சர்வீஸ்லையும் பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அதில் வேற. அப்போ நாம் நன்றாக தெரிந்து கொள்ளுவோம், கர்த்தர் இந்த காரியத்தை சொல்வதனால் நம்மை குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ என்ன செய்யலை, வரவில்லை. இப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் நீ திருந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் என்று தான் சொன்னார். அப்போ நான் இதை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் டிவியில் ஒரு காட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, அவர் வாய் அசைக்கிறார். அந்த வாய் அசைப்பதற்கும் அந்த பாட்டுக்கும் என்ன செய்யலை, மேட்ச் ஆகலை. அவர் கர்த்தாவே அப்படின்னு கையை தூக்குறாரு, கர்த்தாவே வந்து ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் வருது. அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், இப்போ ஒரு மனிதனுக்கு கண் மாத்திரம் முக்கியம் இல்லை, எதுவும் முக்கியம், செவியும் முக்கியம். கண் காண்கிற கண்ணையும் கேட்கிற செவியும் யார் தான் உண்டாக்கி இருக்கிறாரு, கர்த்தர் உண்டாக்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு கண்ணும் காதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கத்தை போல. அப்போ நான் தொடர்ந்து என்ன செய்ய ஆரம்பித்தேன், சரி நம்ம கண்ணை தியானம் பண்ணணும், நமக்கு அடுத்து என்ன செய்வோம், நமக்கு காதையும் தியானம் பண்ணுவோம். ஒரு வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 13:9, பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ நான் கேட்க, என்ன எங்களுக்கு காதா இல்லையா, அதனை கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இப்போ ஒருத்தனுக்கு காதே இல்லைன்னா சொல்லலாம், அவனுக்கு காதல். அப்போ இங்கேயும் இதைத்தான் குறிக்கிறது. நம்முடைய உலக பிரகாரமான காரை பற்றி அது சொல்லவில்லை, நம்முடைய இருதயம், இந்த இன்னர் மேன் சொல்றோம் இல்லையா. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இங்க போய் வந்து செட் ஆகிறதுக்கு 2 வந்து இன்புட் இருக்கு. ஒன்று நம்ம பார்க்கிறது, 2வது அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து. ஆமா, எதை கேட்கிறோம் என்பது முக்கியம், எப்படி கேட்கிறோம் என்பது முக்கியம். இது உலக செய்தியாக இருக்கலாம், இல்லை பிரசங்கங்களாக இருக்கலாம், அதை நாம் எப்படி கேட்கிறோம் என்பது மிக முக்கியம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் அப்படின்னா நம்மளை பயமுறுத்துவதற்காக இல்லை. இப்போ சிலவட்ட வந்து இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றாருன்னா என்ன செய்யறாங்க, வந்து பயந்துடுறான், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து வர்றாராமா, என்ன பயம்? அப்போ கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1-2 உதாரணங்களை நான் பைபிளில் இருந்து காட்டுகிறேன். யாக்கோபு ஏசா நம்மை கொன்று விடுவான் என்று பயந்து என்ன செய்கிறான், மாமா வீட்டுக்கு ஓடி போயிடுறான். போய் அங்கே நமக்கு அந்த சம்பவங்கள்லாம் தெரியும். திரும்ப வருகிறான். திரும்ப வரும்பொழுது இவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான், ஒருவேளை எங்கள் அண்ணன் என்ன செய்வான், கோபமாகத்தான் இருப்பான் போலுக்கு. அன்னைக்கு அருவாளை வச்சுருந்தவன் இன்னைக்கு ஒருவேளை நெஞ்சிருக்கலாம், வேற மாதிரி வச்சிருந்துருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆட்களை அனுப்பி விட்டு கொஞ்சம் பல்ஸ் பார்ப்போம் அப்படின்னு அனுப்பி விடுறான். அந்த போனை வந்த ஆட்கள் ஒரு நியூஸ் சொன்னாங்க பாருங்க, அவங்க மாத்திரம் என் கையில் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்க மாட்டேன், நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து அவன்கிட்ட ஏன்டா இப்படி பண்ணுனேன்னு தான் கேட்பேன். எத்தனை பேர் நீங்கள் அதை நல்லா ஷார்ப்பாக கவனிச்சிங்க? அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்தில் திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்தில் போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். இதுதான் வசனம் இருக்கு. ஆனால் அவன் என்ன தொனில சொல்லிட்டான் தெரியுமா, சார் நாங்கள் போனோம், உங்களை 400 பேரோட வர்றான் அப்படின்ட்டான் சார். அப்போ இவன் சொன்ன விதமோ அவன் கேட்ட விதமோ யாக்கோபுக்கு என்ன போச்சு, பயம் வந்துட்டு. மிகவும் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியங்க. நம்ம எப்படி நம்ம காண்கிறதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதை பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம். என்கிட்ட ஒரு தடவை ஒருத்தர் கேட்டாங்க, ஒருத்தர், தம்பி இந்த கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம்னு சொல்லுவாங்களே, அதுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நான் என்ன தெரியும், என்ன ஒரு நாய் வருது,
அதை கல்லை கொண்டு அடிக்கணும் தேடி பார்த்தா கல்லை காணோம். ஏன்னா நம்ம புத்தி எப்படி தானே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் கல் கிடக்கு, திரும்பி பார்த்தா நாயை காணோம். மனுஷன் தான் வரான், அடிக்க முடியும், திருப்பி அடிச்சு போடுவான் நம்மளை. அப்போ தான் அவர் சொல்லி கொடுத்தாரு, அப்படி இல்லை தம்பி, ஒரு இடத்திலே ஒரு கல்லிலே நாயை உருவமாக என்ன செய்திருக்கிறார்கள், செதுக்கி இருக்கிறார்கள். ஒரு சிற்பி வரும்பொழுது அதை பார்க்கிறான், அது அவனுக்கு கல்லாக தெரியவில்லை, அது ஒரு நாயை போல தெரிகிறது. நம்மளை மாதிரி ஆட்களுக்கு என்னதான் தெரியுது, கல்லா தான் தெரிகிறது. ஒரு சாதாரண உலக பிரகாரமான மனிதனே இப்படி ஒரு சத்தியத்தை அறிந்து வைத்திருக்கிறான். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வசனத்தையும் அவரையும் நாம் எப்படி என்ன செய்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு நோய் வந்து விட்டால் உடனே என்ன சொல்லிடுவோம், யோபுவை போல. ஒரு பிரச்சனை வந்து போச்சா, பவுலை போல. கொஞ்சம் நெருக்கப்பட்டு விட்டால் யோசேப்பை போல. உடனே என்ன பண்ணிடுவோம், யாரெல்லாம் துன்பம் அனுபவித்தாங்களோ அங்க என்ன செய்து விடுகிறோம், நாம போய் விடுகிறோம் நாம. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திற்கு போய்விட்டால் அவர் தெளிவாக சொல்லிக் கொடுப்பார், இது எதற்காக, ஏன், எப்படி வந்தது, அதை நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி சால்வ் பண்ண வேண்டும். இப்போ மாத்திரை இருக்குங்கிறதுக்காக சாப்பிட முடியுமா எல்லா வியாதிக்கும்? இல்லையே. வயிற்று வலி மாத்திரை தலைவலிக்கு போட்டால் என்ன ஆகும், அவ்வளோதான். மாத்திரை தானே சார், சாப்பிட வேண்டியதானே. அதை நம்ம செய்வதில்லை. டாக்டர்கிட்ட போனால் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், சார் காய்ச்சல்னா எங்களுக்கு தெரியும், முதல்ல போய் பிளட் டெஸ்ட் பண்ணுன்றான். பிளட் டெஸ்ட்டுக்குன்னு போனால் வந்து ஊசியை குத்திடுறாங்க, லிட்டர் கணக்கில் எடுக்கிறாங்க. ஏமா போதும், இருக்கிற ரத்தத்தை காலி பண்ணிடாத. இல்லை 4 டெஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. ஏன் ஒரு டெஸ்ட் எடுத்தால் பத்தாதா? இல்லை, அதுக்கு டெஸ்ட் பண்ணணுமா, இதுக்கு டெஸ்ட் பண்ணணுமா, இதுக்கு டெஸ்ட் பண்ணணுமா, இதுக்கு டெஸ்ட் பண்ணணுமா. அது முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்கிறார் அவர், உனக்கு இந்த வியாதி இருக்கிறது, இந்த நோய் கிருமி இருக்கிறது, இதற்கான இந்த மருந்தை சாப்பிட்டா அது சரியாகிவிடும். அந்த அளவுக்கு நம்முடைய மாம்சீக சரீரத்திற்கு இவ்வளவு ஒரு கரிசனை நாம் எடுக்கிறோம் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு நாம் எவ்வளவு எடுக்க வேண்டும். ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் சரீர பிரகாரமான வாழ்க்கையும் நடக்கப் போகிறது. அப்போ ஏசாவு வருகிறான், 400 பேரோட வரணும்னு என்ன பயந்துட்டான். வாசிக்கிறேன் வசனத்தை, 7ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு. அப்போ அது கண் சரியில்லை என்றாலும் காது சரியில்லை என்றாலும் நமக்கு பயம் வருகிறது, குழப்பம் வருகிறது, விசுவாசம் போய்விடுகிறது. கர்த்தர் ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் மறந்து போய்விடுகிறது. அதனால் என்ன ஆயிடுது தெரியுமா, பண்ற ஜெபமும் ராங்காயிருது. நான் வாசிக்கிறேன் எப்படி ஜெபம் பண்றான் அப்படின்னு. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று நான் அவனுக்கு பயந்திருக்கிறேன். யாரோட அவனை பயப்பட சொன்னது? யாக்கோபு. ஏனென்றால் 28ஆம் வசனத்துல தேவன் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் ஏன் தாறுமாறாக மாறிவிட்டது? ஜெபங்கள் ஏன் புலம்பலாக மாறிவிட்டது? ஜெபத்திலே ஏன் பயந்து சாகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால் என்ன வந்துட்டு, குழப்பம் வந்து விட்டது, பயம் வந்ததுனால விசுவாசம் போயிட்டு, தீர்க்க தரிசன வார்த்தைகள் மறந்து போய்விட்டது ஜெபத்தில். நீங்க யோசிச்சு பாருங்க, உண்மையிலே ஏசா அவனை கொல்வதற்காக வந்தான் இல்லையே. ஆனால் இதற்கு இடையில ஒருத்தன் வந்து என்ன செஞ்சிட்டான், எல்லாவற்றையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுப்பான். அதுக்காகத்தான் நான் பொதுவாக எல்லார்ட்டும் சொல்லுகிறது, டிவி பார்க்குறீங்களா, உங்கள் இஷ்டம் பாருங்க, உங்களுக்கு தனி மனித சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் எவைகளை பார்க்கிறீர்கள், அதை எப்படி நீங்கள் கிரகித்துக் கொள்கிறீர்கள் மிக முக்கியம். அதுதான் உங்களுடைய சிந்தனையை ஆட்கொள்ளும். அதைத்தான் நீங்கள் பேசுவீர்கள். நீங்கள் பேசுகிறது நடந்துவிடும். அப்போ நடந்ததுக்கு அப்புறம் நடந்துட்டுன்னா விட்டா மார்பிள் அடிச்சுக்கிறது, பாவம் செஞ்சிட்டேன் மன்னிச்சிருங்க, 2 நாளாகவும் 7:14 சொல்லிக் கொடுக்க தேவையே இல்லை நமக்கு. சரி, யாக்கோபு வளர்ந்துட்டாரு, யோசேப்பை பிறந்துட்டான், அவனுடைய சகோதரர்கள் பகைத்து விட்டார்கள். ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தில் அனுப்பி, நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். அப்ப யாக்கோபு ஒன்றை பார்க்கிறான், ஒன்றை, அந்த ட்ரெஸ் யாக்கோபு ட்ரெஸ் தானா? அந்த ட்ரெஸ் யாக்கோபு ட்ரெஸ்ஸா? அந்த பல வர்ண அங்கி யாக்கோபுடைய யோசேப்பினுடைய அங்கி தானா? கண்டிப்பாக யோசேப்பினுடைய அங்கி தான். ஆனால் அதில் சிந்தப்பட்ட ரத்தம் யோசேப்பினுடைய ரத்தம்,
சார் பிளட்னா ரத்தம் என்னது சோப்பா தானே சார் இருக்கும். பார்ப்பதெல்லாம் ரத்தம் அல்ல, எல்லா ரத்தமும் மனிதனுடைய ரத்தம் அல்ல, எல்லா மனிதனுடைய ரத்தமும் யோசேப்பினுடைய ரத்தம். அப்ப இவன் பார்க்கிறான், பார்த்த உடனே ட்ரெஸ் கரெக்ட், என் பையனுடைய ட்ரெஸ் தான். அப்ப அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், இது கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றான் பாருங்க, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்புகிறான். உங்களுடைய ஜெபத்தை நான் குறை சொல்ல வரவில்லை, ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது. ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால், ஒரு காட்சியை பார்க்கிறோம் என்றால் வாக்குத்தத்தம் ஞாபகத்துக்கு வருகிறதா? சிலுவையிலே தேவன் செய்து முடித்து விட்டது ஞாபகம் வருகிறதா? பிதாவாகிய தேவனுடைய அன்பு நமக்கு ஞாபகம் வருகிறதா? ஆவியானுடைய வல்லமை நமக்கு ஞாபகம் வருகிறதா? பக்கத்து வீட்டில் நடந்தது நமக்கு நடந்துடுமோ? அதான் பைபிளை நீங்க இடத்துல பார்த்தீங்கன்னா, பார் ஆபிரகாமே பார், உன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்னா என்னத்த சார் பார்க்க சொல்றீங்க? நான் உனக்கு ஒரு பெரிய ஜாதியை கொடுப்பேன் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாக்கோபுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது, ஆனா அவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு கேட்டா, ஒரு 30,000 பேர் அங்க விளையாண்டுகிட்டு இருக்கிற மாதிரி பார்ப்பார். உனக்கு கிழக்கு மேற்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் அப்படின்னா, இந்த ஏரியா ஃபுல்லா எனக்கு தான் அப்படின்னு அவர் என்ன செய்கிறார்? பிக்சரைஸ் பண்ணி பார்க்கிறார். இப்போ நம்ம ஆண்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வியாதியோ ஒரு வித்தியாசமான ஒன்றோ சரீரத்தில் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் பார்க்கான். அவன் எப்படி பார்க்குறான் தெரியுமா? உடனே கூகுள் அடிச்சிருவான், இந்த இடத்துல இப்படி ஒரு வலி இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன அடிச்சிருவான். அது ஒரு 2 பக்கத்துக்கு காட்டும். அதை படித்த உடனே இவன் என்ன நினச்சிடறான் அப்படின்னு கேட்டால், சரி அப்போது இப்படி ஒரு சிம்டம்ஸ் அறிகுறி இருந்ததுன்னா இது இந்த நோயாக தான் இருக்கும். இந்த நோய் வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போனால் இப்படி சிகிச்சை எடுக்க சொல்லுவார். அந்த சிகிச்சை கரெக்டாக நடக்கலைன்னா முதல்ல ஜென்ரல் வார்டில் போடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன போடுவாங்க? ஐசியூவில் போடுவாங்க. ஐசியூவில் 10 நாள் வைப்பாங்க. 11ஆவது நாள் டாக்டர் கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு, மன்னித்து கொள்ளுங்கள், எவ்வளோ ட்ரை பண்ணோம், முடியலை, உங்கள் கடவுளுடைய சித்தம் அப்படி தான் இருந்திருக்குன்னு கண்ணாடி என்ன செய்வார்? திருப்பி போட்டுட்டு போயிடுவார். புதைக்கிறதுக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. என்ன பாட்டு பாடுவாங்க, எந்த இடத்துல புதைப்பாங்க. 3ஆவது நாள் பிரேயர் மீட்டிங்கில் யார் என்னை பற்றி எப்படி பேசுவோங்கிற அளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்த அளவுக்கு பார்க்குறியப்பா, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி, கர்த்தர் என்னை சுற்றிலும் என்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிருக்கிறேன். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எனக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை. அப்படி பாருடா ராஜா. அப்படின்னா நமக்கு ஏன்னா நம்மளை 40 நாள் உபவாசம் இருக்க சொன்னா இருந்துடுவோம். நேர் முழங்கால தான் நிற்கணும்னா நம்ம நின்றுடுவோம். காலையில் 5 மணிக்கு துதி ஆராதனைன்னா 4:59 கூட வந்துடுவோம் நாம வந்துட்டு. ஆனால் விசுவாசிச்சு 2 வார்த்தைகளை பேசுங்கன்னா நமக்கு படுற வருத்தம் எங்கே போய் சொல்றது அப்படின்னா, எங்கே போகணும்? நாகமான்கிட்ட போகணும். எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போன உடனே அவன் நினைக்கிறான், அவர் வந்து அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணால் நமக்கு குஷ்டரோகம் சுகம் பண்ணிச்சா. அவர் போடா அந்த குளத்தில் 7 தடவை முங்க சொல்லுன்னு கேட்டால் அவன் டென்ஷன் ஆயிட்டான், கோபத்தில் வருகிறான். நான் இப்படி நினைத்து கொண்டு வந்தேன். அப்போ அந்த ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், முதலாளி அவர் வேற ஏதாவது பெருசாக சேசனை செஞ்சிருப்பீங்களா? இல்லையா? செஞ்சிருப்பேன். சாதாரணமாக அவர் சொன்ன வார்த்தையை நம்பி 7 தடவை முழுகத்தானே சொல்கிறாரு, நம்பி முழுகித்தான் பாருங்களேன்னு சொல்லிட்டான். முழுகி 7 தரம் முழுகினதுக்கு அப்புறம் என்ன ஆகிறது? அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிவிடுகிறது. நம்மில் அநேகர் முழுகுகிறோம், 2 தடவை முழுகிட்டு நடக்கலன்னு என்ன செஞ்சிடறோம்? நிப்பாட்டிடுறோம். நீ சொல்றதான் சரிதான் தம்பி, நான் பேசித்தான் பார்த்தேன், நடக்கலையே. டோன்ட் கிவ் அப், விட்டு விடாதீர்கள். 7 தடவை சொன்னா 7 தடவை முழுகி பார்த்து விட வேண்டும். எனது சொன்னது கர்த்தருடைய வார்த்தை, ஒரு மனுஷனுடைய ஒரு சஜெக்ஷன் கிடையாது, அது நடந்தது. அப்போ யாக்கோபுக்கு இந்த செய்தியை கேட்டவுடன் அவனுடைய ஆவி மரித்து போய்விட்டது. இதை எங்க படிக்கலாம்? நான் திரும்ப வாசிக்கிறேன் உங்களுக்கு. யாக்கோபு 45:27 வந்தா, யோசேப்பு அங்க ராஜாவாயிடுறான். அங்கிருந்து வெகுமதிகள் வருகிறது.
அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், யாருக்கு? யாக்கோபுக்கு. தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளையும் யாக்கோபு கண்டபோது தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்போ இத்தனை வருஷம் அவனுடைய ஆவி என்ன செஞ்சுதான் இருக்குது? செத்து போய் தான் இருக்கிறது. காரணம் என்ன? ஒன்றை பார்த்தான், ஒன்றை கேட்டான், தவறாக புரிந்து கொண்டான். இன்றைக்கு சத்தியத்தை பார்க்கிறான், சத்தியத்தை அறிந்து கொள்கிறான், ஆவி உயிர்த்து விடுகிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் செத்து போய் கிடக்கிறது போல் தோன்றினால் ஒன்றே ஒன்று, நாம் சரியானவைகளை பார்க்க வேண்டும், சரியானவைகளை கேட்க வேண்டும், சரியானவைகளை புரிந்து கொண்டு அதை நாம் பேச ஆரம்பித்து விட்டால் பிதாவாகிய தேவன் அதை நமக்கு செய்து முடிப்பார் என்கிற ஒரு நல்ல வார்த்தை சொல்லும்படியாகத்தான் கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். மோசேயும் யோசுவாவும் தேவனை தரிசிக்கும்படியாக மலைக்கு போகிறார்கள். மோசே மாத்திரம் மலைக்கு மேலே போய் விடுகிறான், இவன் கீழே நின்று விடுகிறான். திரும்ப வருகிற பொழுது பாளையத்திலே மிகப்பெரிய இரைச்சல் கேட்கிறது. அப்போ யோசுவா சொல்லுகிறான், மோசே அது என்ன சத்தம் தெரியுமா? வாசிக்கிறேன், யாத்ராகமம் 32:17. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் கேட்கிறது. ஏன்னா யோசுவா யாரு? மிலிட்டரி மேன். அவன் அவனுடைய மைண்ட் செட் எப்படி தான் இருக்குது? ஒரு சத்தத்தை கேட்டா அது ஏதோ யுத்தத்தின் சத்தம். ஆனா மோசே என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அடுத்த வசனத்திலே, அதற்கு மோசே, அது ஜெயதுனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதுனியாகிய சத்தம் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. அப்போ நாம் எந்த அளவுக்கு கர்த்தரோடு முகமுகமாய் நெருங்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய கண்களும் தெளிவாக இருக்கும், நம்முடைய காதுகளும். இல்லைன்னா காது மந்தமா இருக்கும், இருதயம் மந்தமாகத்தான் இருக்கும், பார்வை கிடையாது, செவித்திறன் கிடையாது, பயம் வந்து விடுகிறது, வாக்குத்தத்தங்கள் மறந்து போய் விடுகிறது, தீர்க்க தரிசனங்கள் மறந்து போய் விடுகிறது, விசுவாசம் போய்விட்டது, ஜெபத்திலே புலம்புகிறோம். பரிதாபம், மக்கள் அப்படியே கர்த்தரை நம்பினோம், அவர் எங்களை கைவிட்டு விட்டுவார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டு மரித்து போய் விடுகிறார்கள். சார், பிதாவாகிய தேவனுடைய மனதை அது எந்த அளவுக்கு காயப்படுத்துகிறது என்று நமக்கு தெரிகிறதா? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்திருக்க, அவரோடு கூட ஒரு கிட்னியை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அவரோடு கூட ஒரு லிவரை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அவரோடு கூட அந்த பிராக்கெட்ல எதை வேணாலும் போட்டு பாருங்க. ஏங்க, ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு கிட்னியை விட இயேசு கிறிஸ்துனுடைய விலை மதிப்பு குறைந்து விட்டதா? அப்ப இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருக்கிற பொழுது ஒரு கட்டி இருந்தால் அந்த கட்டி அவரால் மாற்ற முடியாதா? ஒரு கிட்னி சரியில்லைன்னா அதை அவரால் மாற்ற முடியாதா? அப்ப மக்களுக்கு ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே கர்த்தர் என்ன சோதிச்சிட்டாரு பிரதர், கர்த்தர்கிட்ட போய் நம்ம கேட்டோமா? 2 புயல்கள் வருகிறது. ஒரு புயல் யோனா கப்பலிலே போய் கொண்டிருக்கும் பொழுது வருகிறது. அந்த புயல் எப்படி வந்தது? தானாக வரவில்லை, கர்த்தரால் அனுப்பப்பட்ட. எதற்கு? யோனா, நீ போற ரூட்டு சரியில்லை, ரூட்டை மாத்து அப்படி என்பதற்காக, யோனாவுக்கு பாடம் புகட்டுவதற்காக அந்த இன்னொரு புயல் வருகிறது. இயேசுவும் சீஷர்களும் போய் கொண்டிருக்கிறார்கள். அக்கறையிலே போய் ஒரு பிசாசானவனை, ஒரு பிசாசு பிடித்திருந்தவனை குணப்படுத்துவதற்காக. இந்த புயல் எங்கிருந்து வந்துச்சு? பிசாசுகிட்ட வந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுகிறார்? எழும்பி நின்று காற்றையும் கடலையும் பார்த்து என்ன செய்கிறார்? அதட்டுகிறார். பேசாதே, நாங்க ஒரு மிஷினுக்காக போய் கொண்டிருக்கிறோம், நீ அதை தடுத்து நிறுத்த பார்க்கிறாயா? ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டா, மனம் திரும்ப வேண்டிய இடத்துல எழும்பி என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே போ. டேய், அந்த புயல் வந்தது நீ மனம் திரும்பணுங்கிறக்காகடா. எங்க எதிர்த்து பேசணும், அங்க போய் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரும். பரலோகம் குழம்பி போய் நிற்கிறது. கண் தெரியல, காது கேட்கல, மனதுக்கு வந்தபடி. அப்படி என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபத்தை தான் பண்ண போகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எதையும் சுயமாய் செய்யவில்லை, என் பிதா எதை சொல்லுகிறாரோ அதை கேட்டுதான் நான் செய்கிறேன். அப்ப அவருக்கு காது தெளிவா இருந்துச்சா இல்லையா? சூப்பரா இருந்துச்சு. நான் எதையும் தானாக செய்யவில்லை, பேசவில்லை,
பிதாவானவர் எதை காண்பிக்கிறாரோ அதை பார்த்து தான் நான் செய்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை போல நீங்களும் நானும் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய பரிபூரண சித்தம். அப்போ நமக்கு கண்ணும் காதும் சரியாயிற்று அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு தலைகீழாக இருக்கிறதை போல ஒரு வாழ்க்கை இருக்குமானால், கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இன்று நம்முடைய கண்களை திறப்பார். கர்த்தர் இன்று நம்முடைய செவிகளை திறப்பார். இதுவரைக்கும் நாம் கர்த்தரை பார்த்த பார்வை மாறப்போகிறது. இதுவரைக்கும் நாம் நம்மை பார்த்த பார்வை மாறப்போகிறது. கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறேன். என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறது. பிசாசு யார்? அவன் இன்னும் தோற்கடிக்கப்பட்டவன் தான். இப்படிப்பட்ட சரியான வெளிப்பாடு இல்லை என்றால், நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், நான் நெகட்டிவா பேசி முடிக்கல. மக்கள் கஷ்டத்தில் தான் வாழ்வார்கள், பக்தியில் இருப்பார்கள், கோயிலுக்கு போவார்கள், ஜெபிப்பார்கள், உபவாசம் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த முடிவு அவருடைய கையில் கிடைக்காததினால், கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார் என்றோ, இல்லை கர்த்தர் அவருடைய சித்தப்படி நடத்தினார் என்றோ மடிந்து போய் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய இருதயம் வலிக்கிறது. இதற்காகவா என்னுடைய சொந்த குமாரனை நான் சிலுவையிலே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தேன்? அப்ப எல்லாரும் கண்களை மூடுவோம், ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். யோவான் எழுதுகிறார், ஆதி முதல் இருந்தது, அதை நாங்கள் கேட்டோம், அதை எங்கள் கண்களினால் கண்டோம், அது மாத்திரமல்ல அதை நாங்கள் நோக்கி பார்த்தோம், அது மாத்திரமல்ல எங்கள் கைகளினாலே நாங்கள் தொட்டிருக்கிறோம். எதை தொட்டீர்கள்? ஜீவ வார்த்தையை தொட்டிருக்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த கையிலே இருக்கிற இந்த வேத புத்தகம் ஏதோ ஒரு பிரிண்டட் புக்கா? இல்லையே. அது நமக்கு பிதாவாகிய தேவனை குறித்து வெளிப்படுத்தி காட்டுகிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தி காட்டுகிறது, பரிசுத்த ஆவியானவரை குறித்து வெளிப்படுத்தி காட்டுகிறது, ஏன் நான் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அதே போல பிசாசானவன் எந்த அளவுக்கு செயலற்றவன், வல்லமை இல்லாதவன், அவன் செய்கிற எந்த ஒரு ஆயுதம் நமக்கு வாய்க்காது. கர்த்தர் பிசாசின் பக்கத்தில் இல்லை, அவர் என் சார்பில் இருக்கிறார். அவன் எனக்கு எதிராக செய்கிற எதுவும் எனக்கு வாய்க்காது, நான் இடம் கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் என்று பிசாசானவனை பற்றியும் அவனுடைய நிலைமையை பற்றியும் அவனுடைய எதிர்காலத்தை பற்றியும் அதை சொல்லி காட்டிருக்கிறது. இந்த ஒரு தெளிவான வெளிப்பாடு உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும் என்றால், நேசிக்கிற பிதாவே, இந்த ஒரு நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்த உலக ஞானத்தம், மற்றவர்கள் சொல்லுகிறது, அரசாங்கம் சொல்லுவது, உலகம் சொல்லுவது, தொலைக்காட்சி பெட்டி சொல்லுகிறது, தெரிந்தவர்கள் சொல்லுவது, கூட வேலை பார்க்கிறவங்க சொல்லுகிறது, இதையே பார்த்து பார்த்து பார்த்து, இதையே கேட்டு 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 எங்களுடைய வாழ்க்கை உலகத்தை நோக்கி போக்கிக் கொண்டிருக்குமானால், இந்த நாளிலே நாங்கள் மனப்பூர்வமாக மனம் திரும்பி இடத்தில் வருகிறோம். எங்களுடைய கண்களுக்கு ஒரு கலிக்கம் போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பர்த்திமேயு ஜெபித்தது போல, தாவீதின் குமாரனே, எங்கள் கண்களை திறந்தருளும், எங்களுடைய காதுகளை விருத்த சேதனம் பண்ணும். நீர் பேசுவதை நாங்கள் கேட்கவும், நீர் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமையை பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் கண்களை திறந்ததற்காகவும் காதுகளை திறந்ததற்காகவும் நன்றி பலி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் எங்களை ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, நல்ல கைகளை